நமஸ்காரம், வணக்கம். இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி அகில உலக சர்வதேச மகளிர் தினம். ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அதுக்கு ஹாப்பி உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே போட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் மாதிரி அனுப்பிச்சேன். பிளான் யுவர் 3 இன்னிங்ஸ் இன் யுவர் லைஃப், ஹாப்பிலி இன் யுவர் லைஃப் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவர் எஜுகேஷன் கெட்டிங் ஜாப் ஃபஸ்ட்டு 20-25 இயர்ஸ், 20-25 வருஷத்தில் இதை செய்ய முடியும். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் டைம், இட் இஸ் ஸ்பேன் ஃபார் 40 இயர்ஸ், ஒரு 40 வருஷம் நம்ம ஒரு நல்ல வேலையில் இருப்போம். தேர்ட் இன்னிங்ஸ் போனஸ் இன்னிங்ஸ் ஃப்ரம் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், ஒரு 60+, 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டோன்னா அப்புறம் நம்ம இந்த 3ஆம் இன்னிங்ஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். இதுதான் வி கேன் டூ வாட் எவர் வி ட்ரீம்ட் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கனவு கண்டோமோ அது நம்ம படிக்கிற காலத்துலையோ இல்லை நம்ம வேலைக்கு போகிற காலத்துலையோ சாதிக்க முடியாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கலாம். இன்றைக்கி டெக்னாலஜி உதவுது, ஏஐ இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் நெட்வொர்க்கிங், எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. எங்கே வேணால் கற்றுக்க முடியும். யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி, ஏஐயில் சர்ச் பண்ணி கற்றுக்க முடியும். இப்போ ஜெமினை, சாட் ஜிபிடி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் 3 இருக்கணும்னா, ஐ வாண்ட் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கணும், அது பண்ணணும்னு எப்போயுமே நினைப்போம். அது யாராவது தடுத்தால் நமக்கு கோவம் வரும், டிப்ரெஷனாகவும் எல்லாம் ஆகும். ஐ வாண்ட் டு கோ, வேற ஐ வாண்ட் டு கோ. எங்கேயா போகணும்னு நினைக்கிறோம், போக முடியலன்னா மனசு வருத்தப்படுவோம். நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா சில பேர் 18 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, எங்கேயுமே போக முடியாது, அது ஒரு கஷ்டம். அப்புறம் ஐ வாண்ட் டு ஏர்ன் வாட் ஐ வாண்ட் டு ஏர்ன். நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும்னு நினைப்போம். அதாவது பணம் மட்டுமே சம்பாத்தியம் இல்லை, பெயர், புகழ், ஒரு புண்ணியம், இல்லை ஒரு நல்ல எண்ணங்கள், எது வேணாம். நம்ம என்ன சம்பாதிக்க வருமோ அதை சம்பாதிக்கணும். ஃபைனலி இதெல்லாம் காட்ஸ் டெசிஷன் இஸ் ஃபைனலி. இவ்வளோலாம் நம்ம பிளான் பண்ணாலும் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். ஸோ அதனால் கடவுளோட திட்டமிடல் தான் முடிவு. ஸோ இது தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். 3 இன்னிங்ஸ். வாழ்க்கைங்கிறது கிரிக்கெட் மாதிரி 3 இன்னிங்ஸு. உங்கள் வாழ்க்கையில் 3 இன்னிங்ஸ் மகிழ்ச்சியுடன் திட்டமிடுங்கள். முதல் இன்னிங்ஸு நமது கல்வி காலம் வேலை தேடும் வரும் 20 முதல் 25 வயது வரை. அப்புறம் நம்ம 2வது இன்னிங்ஸு நமது முக்கிய உத்தியோகபூர்வ காலம் சுமார் 40 ஆண்டுகள் நீடிக்கும். 3வது இன்னிங்ஸு இறைவன் ஆசிரியர் நமக்கு கிடைத்த போனஸ் இன்னிங்ஸ் 60 வயசுக்கு மேலே. நமது வாழ்க்கையில் நாம் கண்ட கனவுகளும் இந்த 3வது இன்னிங்ஸில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். வாழ்க்கையின் 3 கனவுகள். நான் என்ன செய்ய விரும்பினோ அதை செய்ய வேண்டும். நான் எங்கே செல்ல விரும்புகிறேனோ அங்கே நான் செல்ல வேண்டும். நான் எதை சம்பாதிக்க விரும்பினோ அதை ஈட்ட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். இறுதியாக இறைவனின் முடிவே இறுதியானது. என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் கடவுள் கொடுக்குற முடிவு தான் இறுதியானது. இந்த 3வது இன்னிங்ஸில் என்னென்ன பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 3வது இன்னிங்ஸில் நம்ம நான் எங்கே செல்ல விரும்பினோ அங்கே செல்ல வேண்டும். பயணம் மற்றும் ஆன்மீகம், நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக தரிசிக்க விரும்பிய கோயில்கள் மற்றும் அமைதியான தியான மையங்கள், உதாரணமாக காசி, கைலாசம் போன்ற அமைதியான ஆசிரமம் போகலாம். அப்புறம் இயற்கை அமைதியும் இருக்கிறது போகலாம். ஸோ படங்கள் மட்டுமே பார்த்த மலைப்பிரதேசங்கள், அப்புறம் அமைதியான கடற்கரைக்கெல்லாம் செல்லுதல். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் ட்ராவல் மூலமாக நான் 25 நாடுகள் பயணம் போயிருக்கேன், தொடர்ந்து போயிட்டுருக்கேன். வேர்களை தேடி உங்கள் சிறு வயது கிராமம் அல்லது வளர்ந்தாலும் செல்லுதல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்ச் முடிவில் 22 மார்ச் நான் சேலத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம். அதுக்கு முன்னால் 2 நாள் போய் சேலத்தில் நான் வாழ்ந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரேன். நான் சேலத்தில் பிறந்து வளர்ந்ததுனால பார்க்க நான் திட்டம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்வேன்னா அதை செய்ய வேண்டும். விருப்பங்களும் பொழுதுபோக்கும் முற்று பெறாத கற்றல். இப்போ நம்ம எதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சா படிக்கலாம். இப்போ எனக்கே கூட ஐஐடியில் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை. முடிஞ்சால் பண்ணலாம். ஒரு 7 வருஷம் பண்ணுறதா பண்ணலாம். அடுத்து இப்போ 60-61 வயசு ஆகுதுன்னா இன்னொரு 7 வருஷம் பண்ணலாம். அப்புறம் அதெல்லாம் நம்ம இப்போ கற்றுக்க முடியும். இல்லை ஒரு வயலின் கற்றுக்கணும், வீணை கற்றுக்கணும், இல்லை மியூசிக் கற்றுக்கணும், கீபோர்டு கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கலாம். இல்லை நமக்கு யோகா கற்றுக்கணும், எக்ஸசைஸ் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமூகத்தை திருப்பி அழுத்தணும். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக சமூக சேவைகளில் ஈடுபடுதல். இதில் பலவித சமூக சேவை, மரம் நடுதல், முதியோர்களுக்கு உதவுதல், அன்னதானம் செய்தல், அப்புறம் ஏழை குழந்தைகள் உதவுங்கள், அனாதை குழந்தைக்கு உதவுறது, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணலாம். உடல் நலம், உடல் மற்றும் மனதை ஒருமைப்படுத்த யோகா, தியானம், இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்துதல். இது மாதிரி இயற்கை விவசாயமும் இப்போ நிறைய வளர்ந்துட்டு வரும், அதுலேயும் போய் பண்ணலாம். நான் எதை ஈட்ட விரும்புகிறேனோ அதை ஈட்ட வேண்டும். மதிப்பும் பாரம்பரியம். அதாவது நம்ம ஏதோ நம்ம சம்பாதிக்கணும், பணம் மட்டும்தான் இல்லை, நம்மளுடைய நல்ல எண்ணங்களை, ஒரு புகழ், பெயர், புண்ணியம் எல்லாத்தையும் சம்பாதிக்க விரும்புவோம். ஏன்னா பணம் சம்பாதிச்ச காலம் போயிடுது. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் சம்பாதிக்க முடியும். அறிவுபூர்வம் உங்கள் அனுபவங்களையும் அறிவையும் மற்றவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் மரியாதையும் நன்றியும் சம்பாதித்தல். ஆர்வமில்லை. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன். நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா எனது நண்பர்களுக்கும் கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, மேட்ரிமோனி சர்வீஸ், இலவச ஆலோசனை கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஆலோசனை கொடுத்துட்ருக்கேன். ஆர்வமுள்ள வருமானம், கைவினைப் பொருட்கள் செய்தல், ஆலோசனை வழங்குதல் மற்றும் சிறுதொழில்கள் மூலம் மனதிற்கு பிடித்தமான வருமானத்தை பெறுதல், புண்ணிய கணக்கு, நற்செயல்கள் மூலம் இறைவனை நாடுதல்.
இதெல்லாம் வந்து இப்போ இன்றைய தொடருது. இதை இப்போ நிஜமாக்க இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஆலோசனைலாம் சொல்லுவேன். என்னோடய மொபைல் நம்பர் 91762449 போடணும். 8 போட்டிருக்கேன், சாரி. 8825518608 இது 2 நம்பர் போடணும். இது வந்து நான் கரெக்ட் நம்பர் வந்து 91768888 அதான் என்னோடய கரெக்ட் நம்பர். 76244989. சரி, ஓகே, இதை நான் போட்டுட்டேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எனக்கு தோணுன இந்த கருத்தை ஒரு கதையாக மாற்றணும்னு நான் யோசித்தேன். இதுக்கு பாருங்கள், ஒரு படமும் நான் போட்டிருக்கேன். அந்த படமும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயில் நமது வாழ்க்கையின் 3 இன்னிங்ஸ் அப்படின்னு போட்டு வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு என்ன 3 நிலைங்கிறத போட்டிருக்கேன். முதல் இன்னிங்ஸில் 20-25 வயசு வரைக்கும் அவங்க படிக்கிறது, பிஎஸ்சி, பிஇ, பிடெக்கு, எம்பிபிஎஸ்ஸு, நீட் எழுதுறது, ஐஐடி எழுதுறது, என்ன வேணால் எழுதி அப்புறம் உத்தியோகம், குடும்பம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பாடாகும். அப்புறம் வந்து 2வது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 25 அவன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவங்க கணவன் 2 குழந்தை அந்த மாதிரி வளர்த்து அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான கனவுகள்லாம் நிறைவேறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, பல இடங்களுக்கு போகிறது, எல்லாம் முடிக்கிறது. 3வது ரிட்டையர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்யுதல். நான் என்ன செல்ல விரும்புகிறோம் அங்கே போகிறது, காசி, அப்புறம் டெம்பிள் டூர் இதெல்லாம் போகிறது. அப்புறம் நான் எதை ஈட்டுவேனோ அதை ஈட்டுதல், அது புண்ணியம் தேடுறது. அதே மாதிரி குழந்தை இப்போ கிராண்ட் சில்ட்ரனுக்குலாம் பாடம் சொல்லிக் கொடுக்குறது, அனாதை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது, பல சமூக மரங்கள் நடுறது, இயற்கையை பாதுகாக்கிறது, இயற்கை விவசாயம் பண்ணுறது, இது மாதிரி பல விதமாக பண்ணலாம். இதெல்லாம் என்ன தான் சொன்னாலும் கடைசி இறுதியாக இறைவனின் முடிவே இறுதியானது. நம்ம என்ன தான் திட்டமிட்டாலும் இறைவன். இப்போ இதை வந்து ஒரு கதையாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் பார்ப்போம் வாங்க. இதை வந்து நான் வந்து என் மகளுக்கு எதிராக ஒரு கதையாக மாற்றினேன். அதுதான் அடுத்த விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நமக்கு ஒரு நீதி கருத்து வருது, அதை கதையாக மாற்றணும். இப்போ என் டாக்டர் வம்சிகா அவங்க வந்து அதை வந்து ஒரு கதையான அழகான கதையாக மாற்றிருக்கேன். அதை படிக்கணும், நீங்கள் அப்படியே கேளுங்க. சென்னையின் ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் டேட்டா சயின்டிஸ்டாக பணிபுரியும் வம்சிகாவிற்கு அன்று சர்வதேச மகளிர் தின காவலை மிகவும் பிஸியாக தொடங்கியது. எண்களோடும் தரவுகளோடும் மல்லு கட்டி கொண்டிருந்த அவளது அலைபேசி மெல்ல அதிர்ந்தது. அவளது தந்தை சுகவனும் அனுப்பிய குறுஞ்செய்தி அது. ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக அவளுக்கு எண்களை தொகுத்து தெரியும். ஆனால் அவளது தந்தை இன்று அவளது வாழ்க்கையில் முழு கணக்கையும் ஒரு அழகான தத்துவமாக தொகுத்து அனுப்பியிருந்தார். அவர் எழுதியிருந்தார், அன்பு மகள் வம்சிகாருக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் இதுலேயும் பிரதிலிப்பிலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதில் லிங்க் கொடுத்துருக்கோம். கதையை தொடர்வோம். உன் வாழ்க்கையை ஒரு கிரிக்கெட் போட்டியை போல 3 இன்னிங்ஸாக நினைத்துப்பார். முதல் இன்னிங்ஸ் அடித்தளம். வம்சிகா தனது பள்ளி நாட்களையும் கல்லூரி படிப்பையும் நினைத்து பார்த்தாள். முதல் 25 நாள் தவம் போல படித்து இன்று உயரிய வேலையில் அமைந்திருப்பது அந்த முதல் இன்னிங்ஸின் வெற்றி தான். தந்தை குறிப்பிட்டது போல் அது அறிவை சேகரிக்கும் காலம். 2வது இன்னிங்ஸ் சிகரம். தற்போது அவள் இருப்பது 2வது இன்னிங்ஸில், அதாவது அடுத்த 40 ஆண்டுகள் அவளது உழைப்பின் காலம். இப்போது நீ டேட்டாக்களை ஆராய்கிறாய், உனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாய். இது உன்னுடைய உத்தியோகபூர்வ பயணம். என்ற தந்தையின் மேலே அவருக்கு புதிய வேகத்தை எழுது. அது அப்போல்லாம் எப்பயுமே எப்படி சொல்லணும்னா அவங்க வந்து இன்னும் அவங்கள ஒரு சாதிச்ச ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரு காலடி தடங்களை பதிக்கும் அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். 3வது இன்னிங்ஸ் ஆன்மாவின் சுதந்திரம். செய்தியின் இறுதியில் சுகுணம் ஒரு ரகசியத்தை பகிர்ந்திருந்தார். 60 வயதுக்கு பிறகு வருவது போனஸ் இன்னிங்ஸ். இது இறைவனின் பரிசு. அப்போது நீ யாருக்காகவும் ஓட வேண்டியது, உனக்காக வாழ். அந்த காலத்தில் அவர் சொன்ன 3 கனவுகள் அவள் கண்ணில் பட்டன. சுதந்திரம், நினைத்ததை செய்யும் உரிமை, பயணம், விரும்பிய இடங்களுக்கு செல்லும் ஆர்வம், திருப்தி, மனதிற்கு பிடித்ததை ஈட்டும் நிம்மதி. வாழ்க்கை என்பது ஒரு டேட்டா ஷீட் அல்ல, அது ஒரு அழகான பயணம் என்பதை வம்சிகா உணர்ந்தாள். மென்பொருள் நிறுவனத்தில் ஏசி அறையிலும் அவளுக்கு தந்தையின் பாசம் ஒரு தென்றலாக வந்து மோதியது. கடைசியாக அவர் ஒரு பெரிய உண்மையோடு முடித்திருந்தார். இறைவனின் முடிவே இறுதியானது. தன் தந்தை கொடுத்த இந்த 3 இன்னிங்ஸ் பாடத்தை மனதிற்குள் ஏந்தியபடி வம்சிகா நம்பிக்கையுடன் தன் கணினி திரையை பார்த்தாள். இந்த மகளிர் தினத்தில் அவளுக்கு கிடைத்த மிகச்சிறந்த டேட்டா அவள் தந்தையின் அறிவுரை தான். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். இதை ஸ்டோரி ரிட்டன் பை சுகுண நடராஜன். மொபைல் நம்பர் 9176244989 8825188608 sugunam.mobile@gmail.com. இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கருத்து வர்றோம், அதில் ஒரு வாழ்த்து செய்தி எடுக்கிறோம். அந்த வாழ்த்து செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச பெண்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். அப்புறம் அது ஒரு கதையாக மாற்றணும்னு தோன்றுறது, அது ஒரு கதையாக மாற்றி பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எண்ணங்களை முதல்ல சிந்தனைகளாக மாற்றுங்களா, சிந்தனைகளை கதைகளாக மாற்றுங்க, கதையை பப்ளிஷ் பண்ணுங்கள், நிறைய பேர் படிப்பாங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணேன். நன்றி, வணக்கம்.